எல்லாருக்கும் வணக்கம். கேகேகேஆர் வெப்சைட் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணலாம், ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. டு ஸ்டார்ட் வித் நாங்கள் வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அண்டு எங்களுக்கு பிளான் இருக்குது டு ஆட் மோர் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபியூச்சரில் வந்து. எடுத்த உடனே லாகின். இங்கே வந்து லாகின் பண்ணோன்னா யூஸ்வலாக யூசர் நேம், பாஸ்வேர்டு அது வந்து வரும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அபவுட் அஸில் எங்களை பற்றி படிக்கலாம். டிஸ்க்ளைமர் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்குங்கிறது வரும். அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து எவ்ரி டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது இதை வந்து கிளிக் பண்ணால் தான் இந்த லாகின் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதை லாகின் பண்ணோன்னா இங்கே உள்ளுக்குள்ளே போகிறது. இங்கே உள்ளுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஹோம்லேயே உங்களோட இன்ஃபர்மேஷன் இங்கே வரும். தாசரதி, பாலாஜி, இந்த இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு நீங்கள் உங்களோட டேட்டாவே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுன்னா இங்கே வியூ கிளிக் பண்ணி இங்கே போய் பார்த்துக்கலாம். உங்களோட பர்சனல் டீட்டெயில், கம்யூனிட்டி டீட்டெயில், ப்ரொஃபஷனல் டீட்டெயில், ஹெல்த் டீட்டெயில், ஃபேமிலி டீட்டெயில், ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டான்னா, இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவல் ஏஜ் கொடுக்கக்கூடாது. எந்த ஏஜில், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 2 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வேணும், இல்லை 1 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் இருக்கிற பாய்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த 1லேருந்து 4ங்கிறது தான் இங்கே என்டர் பண்ணணும். 30-35 இல்லை 25-30 அதே மாதிரி என்டர் பண்ணக்கூடாது. இது வந்து இது ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான், ஆக்சுவல் ஏஜ் பிட்வீன் ஏஜ் கிடையாது இது. அதனால் அதை ஒண்டி கொஞ்சம் புரிஞ்சுங்கோ. இல்லை உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியலைன்னா இதை அப்படியே நீங்கள் விட்டுடலாம். கரெக்டாக உங்களால் இப்போ அறிக்க முடியும்னா, இப்போ என் பையனுக்கு 30 வயசு ஆகுது, ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 1லேருந்து 4 வேணும் அப்படின்னா 1லேருந்து 4 கொடுத்தேன்னா, ஸோ அந்த 30லேருந்து 26, 27 வரைக்கும் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் உங்களோட ஃபில்டரில் வந்து பை டிஃபால்ட்டாக காமிக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் ஹைட்டுமே. ஹைட்டு வந்து இந்த ஏஜுக்கு ஹைட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லி இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன்னா ஃபில்டருக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு பை டிஃபால்ட்டு 4லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து சர்ச் பண்ணும்போது 4லேருந்து 5.2க்குள்ளே இருக்கிற எல்லா கேர்ள்ஸோட ப்ரொஃபைலும் அது காமிக்கும். அது மட்டும் காமிக்கும். அதுக்கப்புறம் வேணுன்னா கிளியர் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அது நான் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ரைமரி நம்பர், இமெயில், அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கோ. அதேமாரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கம்யூனிட்டி டீட்டெயில், கோத்திரம், செக்டு, சப்செக்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்செக்ட் இல்லை. ஸோ இவள் வந்து லாகின் பண்ணி சப்செக்ட் வந்து என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ராசி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மற்றவாளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இங்கே பர்த் டைம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். நீங்கள் பர்த் டேட்டும் பர்த் டைமும் செக் பண்ணிவிடுவோம் நீங்கள். ஏன்னா வந்து இது வந்து 24/7 24 ஃபார்மேட் இது, ஹவர்ஸ் ஃபார்மேட் இது. ஸோ இப்போ வந்து சாயந்தரம் 4 மணிக்கு அப்படின்னா 16 அப்படின்னு தான் போடணும். நீங்கள் ஒருவேளை 4ன்னு போட்டிருந்து எங்களுக்கு பிஎம்ங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்கலன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது அது 4 AM போயிருக்கும். அதனால் அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் நீங்கள். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி இங்கே பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மீதி இந்த சப்ஸ்கிரைபர் ஐடி இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். அது இதில் என்ன இருக்கோ அதுவே இருந்துட்டு போட்டோம். அதுதான் வந்து மெயினாக வந்து இது சொல்லணும். நாங்கள் அடுத்தது வந்து we will be giving you option to upload 2 ஃபோட்டோ, ஒரு ஹாரோஸ்கோப்பு. அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ப்ரொவிஷன் கொடுப்போம். இது ரெடி ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் லைக்லி இந்த நெக்ஸ்ட் வீக்குள்ளே அதை வந்து ரெடி பண்ணிவிடுவோம் நாங்கள். ஸோ நீங்கள் வந்து நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் கோ பேக் நவ். இப்போ எதுவும் ஏதாவது இதில் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த சேவ் பட்டன் இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் மட்டும்தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும். நீங்கள் யார் லாகின் பண்ணியிருக்கீங்களோ
இங்கே பார்க்குற இந்த ப்ரொஃபைல் இது உங்களோட ப்ரொஃபைல் இதை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும், எடிட்டர் சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மேட்சிங் வரன் வந்து இப்போ சர்ச் பண்ணணும்னா இந்த சர்ச் பட்டன் இருக்குது பாருங்க, இந்த பட்டனை வந்து இதை கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணு 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 பேர் தான் வந்து மேட்சாக இருக்கா. 4லேருந்து 4 to 5.2க்குள்ள. இப்போ வந்து இதை இப்போ வந்து கிளியர் பண்ணி விட்டேன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா 13 ரெக்கார்டு வருது உங்களுக்கு. ஸோ ஏன்னு கேட்டோன்னா அந்த ஹைட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதேமாரி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்டிகுலர் கோத்திரம் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா வந்து அந்த கோத்திரம் படி பாரத்வாஜம் மட்டும் வேணும் அப்படின்னா போய்ட்டு நீங்கள் பாரத்வாஜம் செலக்ட் பண்ணிக்கலாம். பாரத்வாஜ கோத்திரம் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து சர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு பாரத்வாஜ கோத்திரம் மட்டும் இங்கே வரும். அதே மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி எல்லா ரெக்கார்டும் வந்துடும். இப்போ இல்லை எனக்கு வந்து இந்த இது மட்டும்தான் ஸ்டார் மட்டும்தான் வேணும், ஒரு பர்டிகுலர் ஸ்டார் தான் வேணும், மூலம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, இல்லை மிருகசீஷம் அதேமாதிரி மிருகசீஷம் மட்டும் வேணும் அப்படின்னா மிருகசீஷம் நட்சத்திரம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது பண்ணேன்னா அது மட்டும் வரும், அதில் உள்ள ரெக்கார்டு மட்டும் வரும். ஸோ அதுமாதிரி பார்த்துட்டு நீங்கள் வேணும் போது கிளியர் பண்ணிக்கலாம். சேலரி ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வைஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபில்டர் வந்து இங்கே பாசிபிள். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா இங்கே ஷார்ட் லிஸ்ட்னு ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இது இங்கே இருக்குது. இப்போ ஐஸ்வர்யா ஸ்ரீதர்னு ஒன்று இருக்குதுன்னா இதை நீங்கள் போய்ட்டு இங்கே பார்க்கலாம். அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ அவங்களோட டீட்டெயில் என்ன ஏது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம். இதுலேயும் அதேமாரி அவங்க வந்து யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதில் இதில் போயிட்டேன்னா அந்த அப்போ அவங்க அப்லோட் பண்ணிக்கிற அவங்களோட ஃபோட்டோஸு ஹாரோஸ்கோப் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி ப்ரொவிஷனும் பண்ணுறது இப்போ. ஸோ இப்போ அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணணும். இந்த இதை கிளிக் பண்ணணும், வியூ ஐ சிம்பிள். இப்போ இவங்க வந்து இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது சரி எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஷார்ட் லிஸ்ட் பட்டன் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இதை வந்து ஷார்ட் லிஸ்ட்டுன்னு போட்டேன்னா இது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். இது எதுக்குன்னு கேட்டான்னா நீங்கள் அடுத்த ட்ரிப்பு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ அடுத்த ட்ரிப்பு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது மறக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ இப்போ இந்த வாரம் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்டட் வரலாம் ஃபோன் பண்ணி பேசலாம். அதேமாதிரி சரி இந்த டியூ டு எனி ரீசன் வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் சர்ச் போகும்போது இங்கே காமிக்குது எது ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோ அதெல்லாம் டீலிஸ்ட்டுன்னு காமிக்கும். நீங்கள் திருப்பி டீலிஸ்ட் பண்ணி விட்டேன்னா திருப்பி அது நார்மல் இதுக்கு இதாகிடும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கு. இன்னும் போக போக இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் பார்த்து அது எல்லாமே எனேபிள் பண்ணுவோம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அதுதான். தேங்க்யூ.